எங்களை பொறுத்தவரை திமுக வளரணும், திமுக இருக்கணும். அந்த வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதான் பார்க்கிறோம். இன்னைக்கு காங்கிரஸ் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவுல அழிக்கப்பட வேண்டிய இயக்கம். அந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு பெண்மணிட்ட போய் நம்ம டிஆர் பாலு இருக்காரு பாராளுமன்றத்தில், எவன் மூஞ்சிலும் திரும்ப கூட இல்லையா அவரு? அப்படித்தாங்க இருக்கணும், அப்பதாங்க பயப்படுவான். திமுக வந்து இவன் சண்டை போடுவான்டா, அப்புறம் வந்து கட்டி அணைச்சுக்கிடுவாங்கிற அந்த ஜோலி மயிரே இருக்கக்கூடாது. என் மானுக்கு கல்யாணம் முடிச்சங்க, மந்திரி மணிகண்டன் அப்ப இதா இருந்தாரு, அவர் எங்க சொந்தக்காரர் தான். எந்த அதிமுகவுக்கோ எந்த காங்கிரஸ்காரனுக்கோ நான் பத்திரிகை கொடுக்கல. ஒன்லி திமுக காரனை மட்டும்தான் கொடுத்தேன். அந்த மாதிரி வெறியோட உணர்வோட இருக்கணுங்க. நாகரிக அரசியல் பண்ணோம், நாகரிக அரசியல் பண்ணதானே ஆட்சியில் வந்து நிக்கிறோம். நிர்மல்குமார் பேசுறாங்க, உதயநிதிக்கு தரம் இருக்கான்னு கேக்குறாங்க. இவ யாருங்க நிர்மல்குமார்? பாஜக இருக்க போகும்போது பொய்யா செய்தி பரப்பினவங்க, கோயிலை இடிச்சாங்க, அதை இடிச்சாங்கன்னு பொய்யா பரப்பி இவன் மேல கேஸே இருக்குங்க. அதுக்கு பின்னால அதிமுக போறான், அதிமுக போயிட்டு தவேகால வந்துட்டு அவன் பேசுறாங்க. லயோலா மணி உதயநிதி ஓடுகாலிங்கிறாங்க. அவன் பிச்சைக்கார பயல்கள்லாம் நம்மள வந்து பேசுறாங்க. அதுக்கு கண்டனம் தெரிவிக்க கூட ஆள் இல்லைங்க நம்ம கட்சியில. இன்னைக்கு உதயகுமார் இறங்கி அடிக்கிறாரு, சாட்டை துரைமுருகன் இன்னைக்கு இறங்கி பேசுறான். ஆனா திமுக தாங்க இன்னும் சம்பாரிச்சவன் பூரா, கோடி கோடி சம்பாரிச்சவன் பூரா அப்படியே தன்னுடைய சொத்தை காப்பாத்துறதுக்கு பேசாம இருந்தான். நம்ம ஏதாவது பேசணும்னா நம்ம இதை தோண்டிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறான். திமுக தொண்டன் பயப்பட மாட்டான். திமுக தொண்டன் திமுக தொண்டனால உருவான இயக்கம். நீங்க இனிமே ஆட்சிக்கு இப்ப கட்சி அடுத்த கட்டத்துல மாற்றங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாற்றத்தை இவ்வளவு நேரம் யோசிச்சதே தவறு. ஒரே நாள்லங்க தமிழ்நாடு 78 மாவட்டத்துல என்னங்க நடக்குது, எந்த ஒன்றிய செயலாளர் செயல்படுறான், எந்த மாவட்ட செயலாளர் செயல்படுறான்னு ஒரே நாள்ல கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பம் இப்ப இருக்குங்க நம்மகிட்ட. இதுக்காக நீங்க மாச கணக்கா இழுத்துட்டே போனா அது வந்து அந்த ஒப்பலுக்கு சப்பானி தான். பரவாயில்ல, இப்படியே இழுத்தோம்னா கட்சிக்காரன் மறந்துடுவான், அதெல்லாம் மறக்க மாட்டான். நம்பிக்கையின் இறுதி இடத்துல உட்கார்ந்திருக்கான் திமுக காரன். தலைவர் செய்வார் அப்படின்ட்டு. என்னைக்காவது தலைவர் கலைஞரை விமர்சனம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? யாராவது தலைவர் கலைஞரை விமர்சனம் பண்ணி இருக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு தளபதி யார விமர்சனம் பண்றாங்க கட்சிக்காரனை. என்ன விமர்சனம் பண்றான்? தலைவா, நீ நாகரிக அரசியல் வேணாம், உங்க நாகரிக அரசியல்னாலதான் இந்த இயக்கம் தோத்துச்சுன்னு இன்னைக்கு தைரியமா பேசுறான் கட்சிக்காரன். யாராவது தலைவர் கலைஞர் அப்படி பேசியிருக்க முடியுமா? நீங்க மாறணும் தலைவரே. உங்கள் உழைப்பு, ஆனா அது பல உழைப்பு, நீங்க உழைச்ச உழைப்பு பழசு வேஸ்டா போச்சு தலைவரே. உங்களோட இருந்த அதிகாரிகளும் உங்களோட இருந்த இரண்டாம் கட்ட தலைவரும் தவறான வழிநடத்தல் பண்ணி உங்கள் உழைப்பை வீணடித்து விட்டார்கள் என்ன நான் 100% சொல்லுவேன். இனியும் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை பயிற்சியை நீங்க கேட்க கூடாது. அது நேருவா இருக்கட்டும், வேலுவா இருக்கட்டும், ராசாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நடந்ததை யோசிக்க, என்ன நடக்குது அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நீங்க வரலன்னா சின்னவர் வந்து என்னடா யதார்த்தம் நடக்குது, நீங்க சின்னவர் வந்து நேரம் தொடங்கி இருக்கணும். வீதியா தெருவா போய் கொடியேற்றி வச்சு அந்தந்த கிளைக்கழக முதல் நிர்வாகிகளை சந்திக்க நீங்க தொடங்கி இருக்கணும். தொடங்கினா தாங்க நம்ம அடுத்த கட்ட அரசியலுக்கு. இப்ப முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரியும். ஜனநாயகம் படுதோல்வி. ஏன்? அதே தொண்டர் தானே, அதே ஓட்டு போட்டவன் தானே. எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் அவர் நடித்த படங்கள்லாம் வந்து பல நாட்கள் ஓடின படம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரே இதுல வந்து மக்கள் வெறுத்துட்டானே, ரசிகனே வெறுத்துட்டானே. காரணம் அவருடைய நடவடிக்கை. மக்களா இருக்கட்டும், அந்த குட்டீஸா இருக்கட்டும், குட்டீஸ் ரெக்கமெண்ட் பண்ணி ஓட்டு போட்டவனா இருக்கட்டும், எல்லாம் வெறுத்துட்டான். இவருடைய அந்த 50 நாட்கள், கிட்டத்தட்ட 60 நாட்களுடைய 50 நாட்களுடைய அந்த செயல்பாடை பார்த்தானா வெறுத்து போயிட்டான், காரி துப்புறான் எல்லாரும். படம் அட்டர் பிளாப். அது காசு கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு போச்சு.
அதாவதுங்க ஒரு ஒரு சிம்பதி இருக்கு பத்தியில, அந்த சிம்பதி ட்ரம்ப் கார்டை ஒரு ட்ரிப் தான் யூஸ் பண்ண முடியும். நீ ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணிட்டான், இனி அவனால எந்திரிக்க முடியாது, இனியால ஜெயிக்க முடியாது. இனி ஜெயிக்கணும்னா அரசு நிர்வாகத்தை மிகச்சிறப்பா நடத்தணும். எங்க நீ மிகச்சிறப்பா நடத்துறது? எங்க இவனால் நடத்த முடியும்? பழி வாங்குறது, தலைவர் பேர்ல இதை அழிக்கிறது, இதே வேலையத்தான செய்ற. டெண்டரை பூரா இந்த திமுக அரசுல அதிமுகவும் திமுக என்ன செயல்பட்டுச்சோ அந்த திட்டங்களை அதிமுக தொடர்ந்தது. ஏன்னா திமுக நல்ல திட்டங்களை தான் செயல்படுத்தணும் தெரிஞ்சு அது அதிமுக தொடர்ந்தது. அதே மாதிரி அதிமுக செயல்படுத்திய திட்டங்கள் அது தொடர்ந்தது. இன்னைக்கு திமுக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்துச்சு, என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அதை பூரா ரத்து பண்றாப்ல. எங்கெங்கெல்லாம் இருக்கோ சென்னையில திமுக முதல்வருடைய அந்த போர்டு இருந்த பேரை பூரா அழிக்கிறாங்க. பல இடங்களில் உள்ள திமுக பேரை அழிக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் இருந்ததை இழுத்தாச்சு, விடியல் பயணத்தில் இருந்த விடியலை எடுத்தாச்சு. இதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வன்ம அரசியல் தானே பண்ணிட்டு இருக்க. திமுக தலைவர் நினைச்சிருந்தா நீ எந்திரிச்சிருக்கவே முடியாது. திகார் சிறையிலோ புழல் சிறையிலோ என் தலைவன் உன்னை வச்சிருக்க முடியுமே? அந்த நாகரிக அரசியல் பண்ண காரணத்துக்காக வேண்டிதான் இந்த நடிகன் இவ்வளவு தூரத்துக்கு முதல்வராக முடிஞ்சிச்சு. திமுக தோற்க முடிச்சது, திமுக தோத்தது. என்ன அரசியல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு இவர் ஜெயிக்க முடியும்? இல்ல உள்ளாட்சி தேர்தலையோ இல்ல அடுத்த கட்ட இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியுமா? டெபாசிட் வாங்க முடியுமான்னு பாரு. ஜோசப் விஜய் பொட்டுமாமா. ஏன்னா என் தலைவனை வந்து ஸ்டாலின் அங்கிள் சொன்னில்ல, அதான் பொட்டுமாமான்னு சொல்றோம், தமிழ்ல சொல்றோம். நீ ஸ்டாலின் அங்கிள் சொன்னில்ல, அதை பொட்டுமாமான்னு தமிழ்ல சொல்றோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் மேல பாலியல் புகார் கொடுத்து அந்த பொண்ணு நடையா நடக்குது, எந்த நடவடிக்கை இல்ல. சரத் பவுடர் காய்ச்சி பவுடர் தேய்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல குற்றச்சாட்டு, எந்த நடவடிக்கை இல்ல. ராஜபாளைய மினிஸ்டர் அமைச்சர் அந்த பொம்பளை ஒன்றிய செயலரை கூப்பிட்டு மிரட்டுது. எங்க ராஜபாளையம் ஒன்றிய செயலரை கூப்பிட்டு மிரட்டி சாத்தூர்ல இருந்து எவனுமே அவன் கட்சிக்காரன் தான், வேற கட்சிக்காரன் இல்ல. அவன் இங்க வந்தானா அவனை தூக்கி போட்டு ஜெயில போட்டு கொலை பண்ணி கொன்னுருவேன்னு சொல்லுது. எலும்பா முறிச்சிருவேன்னு சொன்ன விளாத்திகுளம் மார்க்கண்டேயனை உள்ள போட தெரிஞ்ச இந்த காவல்துறை ஏன் இந்த பொம்பளைய பண்ண முடியாதா? அடுத்த நாள அந்த நியூஸ் வைரல் ஆன உடனே அவங்களும் அந்த கீர்த்தனாவும் கிரிக்கெட் விளையாடுறா, கட்டி பிடிச்சு நாங்க 2 பேரும் சகோதரிங்கிறாங்க. தமிழ்நாடுல போனா எங்க போனாலும் இந்த இது இப்ப அந்த டாஸ்மார்க்க தனியார் மயமாக்க போறானா. டாஸ்மார்க்க வித்து மக்கள் சாகுறாங்க, மக்கள் செய்யறாங்க. 10 பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பாடி பாடி திமுக அரசு மேல இது பண்ணாங்க பாருங்க. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பாட போகும்போது இப்ப உள்ள டாஸ்மாக் ஊழியர்கள் ஏங்க இந்த 10 ரூபாய் திமுக அரசு வாங்குறது இல்லங்க, நாங்க வாங்குறதுன்னு ஏன் சொல்லல? இப்ப சொல்றாங்க டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க எக்ஸ்ட்ரா வாங்கின 10 ரூபா இந்த மின்சார கட்டணம் கட்டுறதுக்கும் வாடகை கட்டுறதுக்கும் சொன்ன அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் திமுக அரசு இருக்க போகும்போது இந்த பொட்டு மாமா கரூர்ல வந்து பாட போகும்போது பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பாட போகும்போது ஏன் சொல்லல? இது வந்து நாங்க தாங்க வாங்குறோம், திமுக அரசு வாங்கல சொல்லலையே. அன்னைக்கு நான் கூட்டு சேர்ந்து எது நல்லது செஞ்சுச்சோனோ அந்த ஆட்சியை கவுத்து நினைச்சாங்க. இனி அப்படி முடியாது. பொட்டு மாமாக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். உனக்கு இடைத்தேர்தலா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், டெபாசிட் கிடைக்குமான்னு பாரு. அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புல இருக்கான். எனக்கு ஒரு வேண்டுகோள் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த போனாங்க பாருங்க கட்சியை விட்டு, திமுக கட்சியை விட்டு போனா பாருங்க, அவன் திருப்பி வந்தான் அப்படின்னா செருப்ப கழட்டி அடிங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், இந்த இயக்கத்துல சேர்க்காதீங்க. நீங்க மதிமுக இருந்து பிரிஞ்சு போன துரோகம் வைகோவையும் மதிமுக நீங்க செஞ்ச தப்பு தாங்க. அந்த துரோகத்தை வந்தவன் பூரா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பதவியில நீங்க ஒரு மாநில துணை செயலாளர் போனா குறைஞ்சபட்சம் அந்த மாவட்ட ஏற்கனவே மாவட்ட துணை செயலாளரா இருக்காங்க, மாவட்ட அமைப்பாளரா இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு பெஸ்ட் எடுத்து போடுங்க. யாராவது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருச்சா, ஈவன் நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருச்சா, அங்க ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு பதவி கொடுக்கறதுக்கு அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் தலையில தூக்கி ஆடி வைக்கிறத நிறுத்துங்க. மாறணும். இந்த என்னை பொறுத்தவரை நான் காத்திருக்கேன் தலைவருடைய மாவட்டத்தில் என்ன நடக்குது, என்ன ஒன்றிய செயலாளர் செயல்படுறான், என்ன மாவட்ட செயலாளர் செயல்படுறாங்க நமக்கு நல்லா தெரியும். தலைவருடைய தீர்ப்புக்காண்டி காத்திருக்கேன். 38 பேரை கொண்டு விசாரிச்சாங்கல்ல,
10 பேரை கொண்டு அதை ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல, அது என்ன முடிவு தலைவர் எடுக்கிறாருங்கிற ஆவல் எனக்கு இருக்கு. எந்த அளவுக்கு கரெக்டா செயல்படுறாரு, இல்ல கரெக்டா அவருக்கு தெரியுதுங்கிற எனக்கு வேணும். அதுக்கு வேண்டிதான் காத்திருக்கோம். கட்சிக்காரன நேத்து இன்னும் கூட ஒரு சொல்ல, இப்ப இளைஞரணியில மாவட்ட அளவுல அன்பகத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர், மாநகர அமைப்பாளரை அன்பகத்துக்கு கூப்பிட்டு, இதுல அதாவது 35 வயசு மேக்சிமம் 35 வயசு உள்ளவங்க தான் மாவட்ட அமைப்பாளரா இனிமே போட போறாங்களாம். அப்ப ஏற்கனவே 50 வயசு 55 வயசுல இருக்கிற மாவட்ட அமைப்பாளர்களை ஒன்றிய செயலாளராகவோ இல்ல பகுதி செயலாளரோ இல்ல நகர் செயலாளரோ ஆக்க போவாங்க. மினிமம் இந்த அமைப்பாளர்கள் இங்க அன்பகத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களையும் சின்ன ஒரு டைரக்டா பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சின்னவரோட கெட் டுகெதர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கூப்பிடுங்க. இல்ல அப்படின்னா நீங்க மாநில துணை செயலாளர் தான் மீட் பண்றதா இருந்துச்சுன்னா எதுக்குங்க அங்க போயிட்டு அவங்கள செலவழிச்சு கூப்பிட்டு இருக்கீங்க? மாவட்ட தலைநகர்ல வச்சு அந்த மாநில துணை செயலாளர் விசாரணை நடத்தினா போதுமே. அந்த வரணும் அப்படிங்கறது ஒரு வேலை. ஏன்னா வேஸ்ட் செலவாக்காதீங்க. அவன் இளைஞரணி மொத்த அணி அமைப்பாளரும் கதறாங்க, செலவு பண்ண முடியல. மாணவரணி அமைப்பாளர்லாம் பேசவே வேணாம், அந்த அளவுக்கு அவன் மேல கொடுமைப்படுத்துறாங்க. அதனால நீங்க நெசசரினா அன்பகத்துக்கோ இல்ல சென்னைக்கோ கூப்பிடுங்க. இல்லன்னா மாவட்ட தலைநகர்ல மாநில துணை செயலாளர் பாருங்க. ஏன்னா அவங்களுடைய புலம்பல், அவங்களுடைய செலவு பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு திடீர்னு கூப்பிட்டோம்னா அவன் பிளைட்ல ஒரு தம்பு இருக்கான் அன்பகத்துக்கு. அதெல்லாம் தேவையாங்க? மாநில துணை செயலாளர் கேட்கிற 2 கேள்விக்காண்டி இவ்வளவு தூரம் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டோட்டல் மாறணும், நம்ம இயக்கம் டோட்டல் மாறணும். இவ்வளவு தூரம் கத்துற எதுக்கா? எல்லாரும் எதிர்கட்சியை திட்டாம ஏண்டா இது பண்ண? நாங்க தலைமையும் சரி, இரண்டாம் கட்ட தலைவர் தன்னுடைய சுயநலத்தை மறந்து, தன்னுடைய துரோகத்தை மறந்து இந்த இயக்கம் பெருசு நினைச்சிருந்தானா ஜெயிச்சிருக்கலாம். தலைவர் எல்லா மட்டத்திலையும், அதாவது வேட்பாளரையும் கூட்டணியையும் நான் முடிவு செஞ்சுக்கிறேன், நாங்க அறிவிச்ச உடனே ஜெயிக்க வச்சா போதும் தலைவர் சொன்னார்ல. குறைஞ்சபட்சம் தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி கட்சிக்காரன் கருத்தை எல்லாம் கேட்டு செஞ்சிருந்திருந்தானா இந்த தோல்வி இருந்திருக்காது. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் தன்னுடைய தியாகத்தை, அதாவது தன்னுடைய சுயநலத்தை மறந்து செஞ்சிருந்தாங்கன்னா இந்த தோல்வி சம்பவிச்சிருக்காது. அதுக்குத்தான் நாங்க இவ்வளவு காட்டுக்கத்தல் கத்துறோம். எங்களுக்கு என்னங்க பிரயோஜனம் இருக்கு? இந்த இயக்கம் வளரணுங்க. வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டோம், இந்த எதிர்கட்சியை திட்டோம், நம்ம கட்சி வளர்ந்துடாது. நம்ம கட்சிக்கு என்ன கட்டமைப்பு தேவையோ அதை நம்ம செய்யணும். நீங்க இந்த அயலக அணியில போடுறாங்க பத்தியில, சிலருக்கு எல்லாம் மாநில துணை இந்த வாரிய இதுலயும் போடுறாங்க தெரியுமா? இவங்களை என்ன பண்றது? வெளிநாட்டுல இருக்கிறவன் என்ன பண்றது? காசு நிறைய இல்லாம இங்க இருந்து அவங்களை கூப்பிடுறது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நலத்திட்டம் கொடுக்கிற மாதிரியே ஒரு நிகழ்ச்சி நடத்துற மாதிரி கூப்பிட்டு அங்க குடியும் குடுத்தனமா வச்சு உடனே மாநில துணை செயலாளர் மாநில பதவியை வாங்கிடுறான். அங்கிருந்து வெளிநாட்டில இருந்து வரும்போது நல்ல சரக்கு பாட்டில நல்ல இதையும் கொண்டாந்து கொடுத்து பதவி வாங்கிட்டு போயிடுறான். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கவன், உழைக்கிறவன், வருஷக்கணக்கா உழைக்கிறவன், இந்த இயக்கமே பெருசு நினைக்கிறவன், இளைஞர்கள், அவன்லாம் ஒரு பதவி கிடைக்க முடியாத அளவுக்கு இந்த காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறான். இது எல்லாமே மாறணும். மாறல அப்படின்னா எப்படி பல செல்வகுமார எழுதணுமோ, எப்படி ஜெயக்குமார எழுதணுமோ, எப்படி மனோவரனை எழுதணுமோ, அதே மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தி எழுதுறதுக்கு நிறைய விஷயங்கள் எங்கிட்ட இருக்கு. மல்லாக்கப்படுத்திட்டு காரி துப்ப வேணா நினைக்கிறோம். திமுக என்பது ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படிங்கிறதுக்கு இப்ப வரைக்கும் நம்மால உணர முடியுது. அலையில காத்தடிச்சு குப்பைகள் மேல போய் உட்கார்ந்தா கூட திமுக தாண்டாங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனா இதுல என்ன தெரியுமா, நான் இப்ப இல்ல, பல இடங்கள்ல இந்த திமுக தோல்விக்கு பின்னால பல இடங்கள்ல விசாரிச்ச போகும்போது நம்ம முயற்சி எடுத்தோம்னா ஜெயிச்சிருக்கலாம். பல உள்ளடி வேலை பார்த்திருக்காங்க நிறைய பேர். கரெக்டா 100% நம்ம கொண்டு போய் சேர்த்த இடத்துல ஜெயிச்சிருக்கோம். 100% நிர்வாகிகள் உழைச்ச இடத்துல ஜெயிச்சிருக்கோம். மற்ற இடத்தெல்லாம் நம்ம ஏமாத்திக்கிறது, சிலருடைய இது எல்லாம் பார்த்துருவோம். பல ஆண்டுகளா எழுதிக்கிட்டு தான் இருக்கோம். தலைமை அதை கேட்கிற மாதிரி இல்லையே. ஏன்னா தலைமையை கேட்க விடல. இன்னைக்கு நீங்க உடுமலைப்பேட்டை எடுத்துக்கங்க, வேப்பனஹள்ளி எடுத்துங்க, கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளியும் திருப்பூர் உடுமலைப்பேட்டை எடுத்துங்க. ரெண்டுலையும் ஜெயிச்சது, வேப்பனஹள்ளியில ஜெயிச்சது ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு இளைஞரணி மாநில துணை செயலாளர். உடுமலைப்பேட்டையில ஜெயிச்சது ஜெயக்குமார்ங்கிற ஒரு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். இந்த 2 பேரையும் ஜெயிக்கிறதுக்காண்டி உதயநிதி பக்கா பிளான் பண்ணி அந்த 2 பேரையும் ஜெயிக்க வச்சாரு. அதை ஜெயிக்க முடியாது. ஏன்னா வேப்பனஹள்ளியில KP முனிசாமி, உடுமலைப்பேட்டையில அங்க பல கோடி வச்சிருக்கிற உடுமலை ராதாகிருஷ்ணன்,
அவனெல்லாம் ஜெயிக்கவே முடியாத ஒரு சூழல் இருக்க போகும்போது அங்கெல்லாம் நம்ம ஜெயிச்சு வந்தோம். அதே மாதிரி பல இடத்துல நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிக்க முடியாததுக்கு நம்ம ஒரு காரணம், நம்ம ஒரு உள்குத்து காரணம். பாத்தீங்களா நீங்க 2 நாளைக்கு முன்னால பல செல்வகுமார்னு ஒருத்தர் போயிட்டார், மாநில திமுக மாநில சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர். இன்னைக்கோ அதே மாநில துணை செயலாளர் இருந்த மீனா ஜெயக்குமார் இன்னைக்கு போய் புஷி ஆனந்த் முன்னால கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. இந்த பல செல்வகுமாரை பத்தி நான் பல முன்னாலே நான் எழுதியிருக்கேன். அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அது கார்த்திகை சிவசேனாதிபதினு ஒரு மாநில செயலாளர் இருந்தார் பாருங்க, காங்காயம் மாடுகளை வச்சு சில விஷயங்கள் செஞ்சாரு. அவர் தொண்டாமுத்தூர்ல இவரை எதிர்த்து நிப்பாட்டினாங்க, யார எஸ்பி வேலுமணியை எதிர்த்து நிப்பாட்டினாங்க. அப்புறம் அவருக்கு அயலகணி மாநில சுற்றுச்சூழல் மாநில செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அயலக வாரிய தலைவர் பதவி கொடுத்தாங்க. அவர் கூட ஒட்டிக்கிட்ட இந்த பல செல்வகுமார் கொஞ்ச நெஞ்ச வேற ஏமாத்தல. அது சில விஷயங்கள் நம்ம நிறைய உள்ள போக வேணாம்னு தான் விட்டது. அன்னைக்கே எழுதணும், அறிவாலயத்துக்கு பின்னால ஒரு ஆபீஸ் போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றான்னு எழுதுனான்னா ஒன்னும் யாரு என்ன கேட்டா, யாரு கேட்டா? இவர் களி பூங்குன்றன்னு இவர் இருக்காரு, நம்ம வீரமணி, நம்ம பெரியவர் வீரமணி இருக்காரு. அவர் சும்மா ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாம் பெரியவர் வீரமணிய பெரிய ஆளா தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வீரமணியை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. நாங்க திக கொள்கைக்குத்தான் ஆதரவு, பெரியாருடைய கொள்கைக்குத்தான் நான் இது பண்றேன். வீரமணியெல்லாம் தலையில் தூக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல, என்னை போன்ற திமுக காரனுக்கு இல்ல. அந்த வீரமணியை தலைவர் அரெஸ்ட் பண்றாங்க. தலைவர் அரெஸ்ட் பண்ணி இருக்க போகும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தப்பு பண்ண அரெஸ்ட் பண்ண தானே செய்ய வேண்டிய, இவர் ஏன் கத்துறாரு, இவர் ஏன் சன் டிவியை கூப்பிட்டாரு அப்படின்னு கேட்டவர் இந்த வீரமணி. இன்னொரு உதாரணம் சொல்றேன். அவருக்கு குற்றாலத்தில் ஒருத்தர் இருக்காரு, கண்ணையான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு பல இடங்கள்ல, கன்னியாகுமரியில இருந்து, திருச்செந்தூர்ல இருந்து, மதுரையில இருந்து, குற்றாலத்துல இருந்து, பல இடங்கள்ல, ராமேஸ்வரத்துல, மதுரையில, இந்த மாதிரி பல இடங்கள்ல ஃப்ரீயா இது கட்டி விட்டாரு. அவர் ஃபேக்டரியில பல பேர் இந்த வெசல்ஸ் தயார் பண்ற ஃபேக்டரி, அவருக்கு சொந்தமா பிளைட் கூட இருந்ததா, இந்த சின்ன பிளைட்டோட இருந்ததா. அப்படிப்பட்ட கோடீஸ்வரர். ஆனா கட்சியில வேறியா இருப்பான். அவங்க வேலை பார்க்கிற இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அவருடைய கன்னியாவுடைய வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் போய் அந்தந்த ஏரியால போய் சுற்றுலா போகும்போது அங்க தங்கிட்டு போனுங்கிறக்காண்டி பில்டிங் கட்டி விட்டுருக்காரு. பெரிய 4-5 மாடி பில்டிங் அது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுவிட்ச்ல டிஎம்கே கலர் இருக்கும், அந்த டோர்ல டிஎம்கே கலர் இருக்கும். இப்படி எல்லா இடத்துலயும் இருந்தது. கட்சிக்காண்டி உழைச்சாரு, கட்சின்னு இருந்தாரு. கடைசியில் அந்த கட்சி அவருக்கு, அதுக்கு பின்னால அவருக்கு 2 புள்ள பிறந்தது, அவர் இறந்து போயிட்டாரு. அந்த பிள்ளையில ஒருத்தருக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த இத்தனை ஊர்ல பெரிய மாடியில, அதுல குற்றாலங்கிற இடத்துல ராஜாங்கிற ஒருத்தருக்கு அந்த பில்டிங்கை கொடுத்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா 4 மாடி பில்டிங், பின்னால கல்யாண மண்டபம், அதே மாதிரி 4 மணி, பல கோடி பெருமான சொத்து. அது உள்ளூர் கைப்பற்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க, அது எல்லாத்தையும் முறியடிச்சு அவர் வாங்கிட்டாருன்னு வச்சுங்க. அந்த பில்டிங்ல இந்த வீரமணி இருக்காருல்ல, 600 பேரை கொண்டு போயிட்டு அங்க தங்க வச்சு இது நடத்துவாராம், பாசறை நடத்துவாராம் இந்த வீரமணி, வீரமணி. அந்த பாசறை நடத்தி அவ்வளவு பேருக்கு ஃப்ரீ, யாரும் எந்த காசு வாங்க மாட்டார். அவர் அந்த ராஜாங்கிறவர், நம்ம கண்ணையா இருந்த காலத்திலயும் சரி, அவர் இறந்ததுக்கு பின்னால அவர் மகன் இப்ப ராஜாங்கிறவர் குற்றாலத்துல இதுல காசு வாங்க மாட்டார். இவர் போய் இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம், அதுக்கு பின்னால இவர் கூட வர்ற 600 பேருக்கு தங்குறதுக்கு இடம் எல்லாமே ஃப்ரீ தான். அந்த கண்ணையா மகன் அவருடைய மகன் ராஜா இந்த பில்டிங்கை உள்ளூர் நகராட்சி, இப்ப அதிமுக சேர்மன் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, இத பில்டிங்கை கைப்பற்றுறதுக்காண்டி இத பூட்டி போட்டு கரண்ட் பில் கட்டல அப்படின்ட்டு பூட்டி எல்லாம் செஞ்சிருக்காரு. ஓசியில போய் உட்கார தெரிஞ்ச வீரமணிக்கு அந்த ராஜாங்கிற இந்த இயக்கத்துக்காண்டி உழைச்சி அந்த அவருடைய மகன் ராஜா, கண்ணையாவுடைய மகன் ராஜாவுக்கு அந்த பில்டிங்க்கு ஏதாவது அப்ப முதலமைச்சர் போய் தலைவர்கிட்ட சொல்லலாம், இல்ல நேரிட்ட நகராட்சி துறை அமைச்சரா இருந்தா நேரிட்ட சொல்லியிருக்கலாம். ஒண்ணுமே செய்யலங்க. அந்த உதவி ஓசியில வருஷக்கணக்கா போய் தங்கி இருந்த இந்த வீரமணி ஒரு மயிறு செய்யலாங்க அந்த ஆளுக்கு. கடைசியில் அவரே நாங்க எழுதணும், நக்கீரன் எழுதுனாங்க, அப்படி இது பண்ணி போராடி கடைசியில் அந்த இடத்தை கைப்பற்றி அவர் வச்சிருக்காரு. இது வரைக்கும் அவரால் முடிஞ்சா விக்கல, அவர் கட்சிக்காரன் தங்கட்டும் அப்படின்ட்டு இன்னும் அங்க வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட வீரமணி என்ன பண்றாரு தெரியுமா? கட்சியில, நம்ம கட்சியில
அந்த பதவி, அந்த எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, மாவட்ட செயலாளர் பதவி, இந்த பதவிக்கெல்லாம் ரெக்கமெண்ட் தலைவர்கிட்ட நேரடி ரெக்கமெண்ட் இவர்தான். அப்படி அவர் மாவட்ட அந்த திகாவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கார் பார்த்தீங்களா, கலி பூங்குன்றன். அவருடைய மகளை கட்டினவர் தான் இந்த பல செல்வகுமார். இன்னொரு மகளை கட்டினவர் குணசேகரன் சன் செய்தியில் இருக்காரு. அப்படி வந்தவர் தான் யாரு, கலி பூங்குன்றனுடைய ரெக்கமெண்ட்ல வந்தவர் தான் வீரமணி. பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது தலைவருக்கும் சின்னவருக்கும் இந்த கட்சியில் உள்ள மூத்த முன்னோடிகளுக்கு தான் தெரியும். இந்த இயக்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை உருவாக்குனாங்க. இப்படி ரெக்கமெண்ட் பேர்ல கொடுத்தவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் பல விஷயங்கள் சொல்லலாம். அப்படியே அந்த கலி பூங்குன்றனுடைய ரெக்கமெண்ட்ல வந்தவர் தான் இந்த பல செல்வகுமார். நேரடி, வேற ஒண்ணும் கிடையாது, நேரடி மாநில துணை செயலாளர், மாவட்ட அமைப்பாளரோ இது கிடையாது, மாநில துணை செயலாளர். துணை செயலாளர் வந்த பிறகு இவருடைய நம்ம கார்த்திகை சிவசேனாபதி இருக்கார் பாருங்க, எந்த அவர் செயலாளரை போட்டாங்க. நீங்க கோடீஸ்வரனா இருக்கலாங்க கார்த்திகை சிவசேனாதிபதி, ஆனா நீங்க ஒரு மாநில செயலாளர்னு திமுக போட்டுட்டோம்னா நீங்க உழைக்கணும். என்ன மீட்டிங் போட்டீங்க நீங்க? மாவட்ட அமைப்பாளரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டீங்களா? மாநில துணை செயலாளரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கீங்களா? நீங்க கோடீஸ்வரனா உங்க வீட்டுலங்க. கட்சிக்குன்னு வந்தா உழைக்கிறதுனா கட்சியில இருக்குன்னு பதவி ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். என்ன செஞ்சாரு இவர்? பல செல்வகுமார கைக்குள்ள வச்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்பாரு. இந்த பல இவர் அயலக வாரிய தலைவரா இருக்காருல்ல, பல செல்வா கூட்டிட்டு இதுக்கு போறது வெளிநாட்டுக்கு போய் அங்க சுத்தி பாக்குறது. பல இவர் தளிர்னு ஒரு பவுண்டேஷன் உருவாக்குறாருங்க. யாரு? நம்ம மாநில துணை செயலாளர், சுற்றுச்சூழல் மாநில துணை செயலாளர் ஆன பிறகு இந்த பல செல்வகுமார் ரெக்கமெண்டேஷன் மூலமா, சிபாரிசு மூலமா இந்த கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் பதவிக்கு வந்த அந்த பல செல்வகுமார் துளிர்னு ஒரு பவுண்டேஷன் உருவாக்குறாரு. அந்த பவுண்டேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, கட்சி மாவட்ட அமைப்பாளர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாவட்ட அமைப்பாளர்கிட்ட நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்த சொல்றது. இந்த கர்ப்பிணிகளுடைய ஒரு முகாம், மருத்துவ முகாம், இந்த மாதிரி முகாம் நடத்துறது யாரு? திமுக மாவட்ட அணி அமைப்பாளர்கள். ஆனா இவர் என்ன பண்றது? திமுக இதே போடுறது இல்ல. திமுகவுடைய அந்த எந்த விதம் வராம இவர் துளிர் பவுண்டேஷன்ல இருந்து செய்யற மாதிரி காமிச்சு எல்லா இதையும் அவருடைய அப்லோடு பண்ணிக்கிறாரு. அது எல்லாமே கட்சி சார்பா இல்லாம இவர் செஞ்சது மாதிரி. உழைச்சது திமுக மாவட்ட அணி அமைப்பாளர், மாவட்ட நிர்வாகி. ஆனா பேர் துளிர் பவுண்டேஷனுக்கு அவர் போட்டுக்கிட்டு இந்த அறக்கட்டளை ஒண்ணு உருவாக்கி, பவுண்டேஷன் ஒண்ணு உருவாக்கி, வெளிநாட்டுல இருந்து அது இருந்து இது இருந்து எல்லாம் சம்பாதிக்கிறது. டொனேஷன் வாங்கி கட்சிக்காரர் சொல்லியிருக்கா, என்னங்க நம்ம தலைவர் கலைஞர் படம் போட்டாலும் முதல்வர் படம் போட்டா தானங்க நம்ம கட்சி வளரும். இது இப்படி நீங்க துளிர் பவுண்டேஷன்ல போட்டா உங்க துளிர் பவுண்டேஷன் தானே வளரும், கட்சி எப்படி வளரும் கேட்டா அது கிடையாது. கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கு யாரோ அறிவாலயத்திலேயோ இல்ல யாரோ அவருக்கு வேண்டப்பட்ட வீரமணி சொன்னதான் வாங்கிடுவாமே, கலிப்பூங்கன்றன்னு சொல்லித்தான் அவன் பதவி கிடைச்சிருமே. அப்படி அவர் யாரோ ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினரா உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இல்ல காசு வாங்கி கொடுத்தாங்களா, இல்ல சரக்கு வாங்கிட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல. அவனுக்கு ராயபுரம் தொகுதி போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தர்றோம்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்றாரு, அங்க போய் இறங்கி பிரியாணி பாக்கெட்டு எல்லாத்துக்கும் ஒரு 5000 பிரியாணி பாக்கெட் கொண்டு வந்து வீடு வீடா கொண்டு கொடுக்கறது, அந்த நலத்திட்டம் இதெல்லாம் செய்யறது அந்த ராயபுரம் தொகுதியில போட்டிடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச சென்னையில உள்ளங்க என்ன சொல்றாங்க, இவர் திமுக சார்பில் இல்ல தவேக சார்பில் போட்டிடுறதுக்காண்டி முயற்சி பண்ணியிருக்காரு ராயபுரத்துல. முதல்ல கடைசியில கருத்து கணிப்பு என்ன சொல்லுது, இவர் திமுக தான் ஜெயிக்க போகுது, அடுத்து தவேக வராது, ஒரு சீட்டா 2 சீட்டு கூட வராதுன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாரு, திமுக சார்பா நிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அதுக்கு பின்னால சுபைர் கானுக்கு சீட்டு கொடுத்துறாங்க, தோத்துறாரு. அன்னைக்கு என்ன பண்றாரு, அன்னைக்கு கட்சி தோத்ததுக்கு பின்னால நம்ம ஆட்சிக்கு வர முடியலன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய போர்ச்சுனர் கார்ல இருந்து 2345 போர்ச்சுனர் கார்ல இருந்து கொடியை கழட்டிடுறாரு. எங்க ஒரு கட்சி மாநில துணை செயலாளர் கொடியை கழட்டிடுறாருங்க. கொடியை கழட்டிட்டு வர்ற 31ஆம் தேதி துளிர் பவுண்டேஷன் சார்பாக இந்த டுபாக்கூர் நிர்மல்குமார் இருக்கான் பாருங்க, நம்ம இயக்கத்தை அவதூறு பரப்பி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க, டுபாக்கூர் நிர்மல்குமார், பல கட்சி நிர்மல்குமார், அவன் தலைவரா போட்டு இவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துற, அதாவது துளிர் பவுண்டேஷனோட ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி அவங்க கொண்டாட போறாங்க. அதுக்கு யாரு தலைவர்னா, எங்க நீ ஒரு மாநில தலைச் செயலாளர் இருக்கிற, திமுக இருந்து யாரால கூப்பிடணும், திமுக மாவட்ட செயலாளர் கூப்பிடணும். இவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு, அவர் பல செல்வகுமார் நம்ம கட்சி தாவணும்னு சொல்லிட்டு இப்ப நிர்மல்குமாரை கூப்பிட்டு அங்க ஒரு இது நடத்துறாரு.
31ஆம் தேதி, நாளைக்கு 31ஆம் தேதி அவங்க நடத்துறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த ரிசப்ஷன். ஆனா அதுல வந்து துளிர் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்காப்ல. துளிர் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் இவர் பேர் போடல அந்த இன்விடேஷன்ல. ஆனா இதுக்கு முன்னால அடிச்சதுல பூரா இவர் தான் நிறுவனர்னு போட்டிருக்காங்க. ஆனா இதுல மட்டும் போடல, தெரியக்கூடாது அப்படின்னு. அது எப்படியோ எல்லாம் தெரிஞ்சு நம்ம வெளியிலிட்டோம் போட்டோம் இது பண்ணா கடைசியில் என்ன பண்றாரு, அந்த இதை தெரிஞ்சு விடணும்னா இவர் தாவேகா நிர்மல்குமாரை வச்சு நிகழ்ச்சி நடத்துறாருன்னு தெரிஞ்சு வெளியே வந்த உடனே இவர் டக்குன்னு என்ன பண்றாரு, பென்டீமை பத்தி ஒரு புகார் தெரிச்சு ஒரு பதிவு போடுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் சபரீசனுடைய போட்டோ போட்டு எல்லாத்துக்கும் காரணம் பென்டீம் தான். எல்லாத்துக்கும் உனக்கு அந்த தகுதி இருக்கா? பென்டீமை பேசுறதுக்கு தகுதி இருக்கா உனக்கு? நீ யார்? நீ பென்டீமை பத்தி ஒரு பெரிய நீண்ட விளக்கம் கொடுத்துட்டு, ஏன்னா வேற வழி இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஏதாவது திமுகவை திட்டினா தான் அங்கே ஏதாவது இது கொடுத்திருப்பாங்க, இல்ல அங்க இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் தாவேகால இருந்து, நீங்க பென்டீமை பத்தி திட்டிக்கு போடுங்க, அப்பதான் நீங்க வந்து அதுக்கு பின்னால சேர்ந்துக்கணும். கடைசியில் அந்த கட்சியை பத்தி சேர்ந்துட்டாப்ல. இது யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணது? கலி பூங்குன்றன் ரெக்கமெண்டேஷன் பண்ணாரா, இல்ல சன் டிவி அவர் சகல தான் சன் டிவியில் ஒர்க் பண்ற குணசேகரன் ரெக்கமெண்ட் பண்ணாரா தெரியல. இன்னைக்கு போயிட்டாரு கட்சியை விட்டு. அதே மாதிரி மீனா ஜெயக்குமாருடைய ஹஸ்பண்ட் ஜெயக்குமார் வந்து ஏற்கனவே அதிமுக அமைச்சரா இருக்க, உணவுத்துறை அமைச்சரா இருந்த ஒருத்தர் கூட இருந்தாரு. 2021 நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால அந்த உணவுத்துறை அமைச்சரோட இருந்து அவரோட எல்லாம் பண்ணாரு. அதுக்கு பின்னால் முடிஞ்ச பிறகு நம்ம இவர் வந்த உடனே ஏவா வேலு வந்த பிறகு அவருடைய ஆதரவாளரா மாறுறாரு. இது ஜெயக்குமார் வந்த உடனே இதுக்கு வர்றாங்க, கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகி உடனே மருதமலை கோயில் அரங்காவலுக்கு ஒரு தலைவர் ஆகிறாரு ஜெயக்குமார். எல்லா மாநில துணை செயலாளர் வாங்கி கொடுத்தது ஏவா வேலுதான். அதுக்கு பின்னால இவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஜெயக்குமாருக்கு அரங்காவல குழு தலைவர். ஏன் அங்க விற்பனவே இல்லையா? அங்க சண்முக சுந்தரம் இருக்காரு, அந்த பகுதி செயலாளர் சண்முக சுந்தரம். பல ஆண்டுகளா உழைச்ச சண்முக சுந்தருக்கு உங்களால் கொடுக்க முடியாதா? எத்தனையோ கட்சிக்காரன் இருக்கானே, அவனுக்கு கொடுக்க கூடாதா? இவருக்கு வந்து அரங்காவலர் குழு தலைவர் கொடுக்குறாங்க. யாரு? அடையமா ஏவா வேலை ரெக்கமெண்டேஷன்ல சேகர்பாபு கொடுத்திருப்பாங்க. இல்ல அங்க உள்ள மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும். இல்ல இவரை ரெக்கமெண்ட் பண்ண வாய்ப்பு இல்ல கார்த்திக். ஏன்னா கார்த்திக் அவங்களுக்கு ஃபைட். அரங்காவலர் தலைவராகிறாரு, இவங்க மாநில துணை செயலாளராங்க. இதுக்கிடையில மாநகராட்சியில வந்து மாநகராட்சியில இவங்களுக்கு மாமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட வாய்ப்பு தரல அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு முன்னாலேயே கார்த்திக் மாநகர மாவட்ட செயலாளர் இருந்த கார்த்திகா ஒருமையில பேசின உடனே இதை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. கட்சியை விட்டு நீக்கி முடிஞ்சாச்சு. அது இல்ல, திடீர்னு பாத்தீங்கன்னா முரசொலியில் அறிவிப்பு வருது, உங்க மாநில துணை செயலாளர் அறிவிப்பு வருது மறுபடியும். அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னா, திமுக சார்பா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னா ஒழுங்கு நடவடிக்கை ரத்துன்னு ஒரு முரசொலியில் வரும். ஆனா எந்தவித அறிவிப்பு வரல. எந்தவித அறிவிப்பு வராம இந்த மீனா ஜெயக்குமார் மாநில துணை செயலாளர் ஆயிட்டாருன்னு வருது. அவ்வளவு செல்வாக்கு, அவ்வளவு மேல செல்வாக்கு. இந்த செல்வாக்கை யாரு உருவாக்கி கொடுக்கிறது? அறிவாலயத்தில் உருவாக்கி கொடுக்கறாங்களா, இல்ல தலைமை அந்த நிர்வாகிகள் இருக்காங்களா, இரண்டாம் கட்ட தலைவர்கள்? இப்படித்தாங்க கட்சியை அழிச்சு விட்டீங்களாங்க எல்லாம் சேர்ந்து. உழைச்சவன் பூரா உட்கார்ந்து இருக்கா, ரெக்கமெண்டேஷன்ல வர்றாங்களா. அந்த மீனா ஜெயக்குமார் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அது அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு லீமா ரோசா சந்திச்சாங்க. அதுக்கு பின்னால இப்ப போய் புஷி ஆனந்த் முன்னால போய் கட்சியில சேர்ந்துட்டாங்க. என்ன எழுதுறாங்க? மக்கள் சேவை தான் என்னுடையது. ஏன் திமுக இருந்தா மக்கள் சேவை பண்ண முடியாதா? தாவேகால போயிருந்தா மக்கள் சேவை செய்யணுமா? காரணம் என்ன அப்படின்னா, இனி அரங்காவலர் துறையா ஹஸ்பண்ட் மீண்டும் அந்த ஹஸ்பண்டே இருந்துக்கலாம் அரங்காவலர் தலையா. நாளைக்கு மாநகராட்சியில உள்ளாட்சி தேர்தல் இருந்துச்சுன்னா சேர்மன் பதவிக்கு, மேயர் பதவிக்கு கேட்கலாம். அதுதான் போய் சேர்ந்துட்டாங்க. போகட்டும். மீனா ஜெயக்குமார்னால நமக்கு என்ன 10 ஓட்டு கூட கிடைச்சிட போதா? இல்ல 10 ஓட்டு அவங்க இது பண்ண ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. பல செல்வகுமார்னால என்ன பிரயோஜனம்? அவர் தான் சம்பாதிச்சாரு. கட்சிக்கு எந்த ஒத்த பைசா இது இல்ல. இதெல்லாம் தெரியப்படுத்தினாலும், இதெல்லாம் விவரம் தெரிஞ்சாலும் கேட்கறதுக்கு யார் இருக்கா? திமுக தலைமைனா சுண்டு வரையில இருக்கணுங்க விஷயங்கள். தலைவர் கலைஞர் வச்சிருந்தாருங்க. ஏன் தலைவர் தளபதியால முடியல? நடிகர்களுடைய திருமணத்துக்கும் அவங்க சின்ன சின்ன நிகழ்ச்சிகளும் யாராவது இறந்து போனா போற வேலை இல்லைங்க. திமுக தலைவருடைய வேலை. சின்ன சின்ன ஆட்கள் இறந்தா கூட தலைவர் போயிடுறாரு. ஏன் போனுங்க தலைவர்? ஜெயலலிதா முன்னால இந்த இயக்கத்தை வீட்டை விட்டு வெளியேறினா பிரேக்கிங் நியூஸ் ஆகும்.
ஆனா திமுக தலைவர் வெளியாகத்தான் பிரேக்கிங் நியூஸ் ஆகுது. அந்த அளவுக்கு தலைவர்னா அந்த ஒரு கெத்த தலைவர் காப்பாத்த மறந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இப்படி எல்லா ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு வந்து கட்சியில சேர்த்து பல பேரை சேர்த்து இன்னைக்கு 13 வருஷம் இருந்தவங்க தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் காலத்துல 13 வருஷம் இருந்த இந்த இயக்கத்தை எப்படி கட்டி காத்தாங்க. எவனாவது போயிருப்பானா? போன பத்தி பிரச்சனை இல்ல, வந்தவன் தான் போறான். யாராவது உணர்வானவன் போகல. இப்ப நமக்கு என்ன விஷயம்னா, இந்த வர்றவனுக்கு பதவி கொடுத்தீங்கல்ல, உணர்வாளருக்கு பதவி கொடுத்தா போயிருப்பானா? கட்சி வெறியா இருக்கானா பத்தியில, அவனுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல, அவனை மூலையில உட்கார வச்சிருக்கீங்க. அவன் எத்தனை காலத்துக்கு பொறுமையா இருப்பான்? இன்னைக்கு தலைவர் 36 பேரை போட்டு 38 பேரை போட்டு ஒரு விசாரணை நடத்தினாரு. அந்த விசாரணையினுடைய முடிவை ஒரு 10 பேர் கொண்ட குழுவானால அதை ஒரு ஃபைனலைஸ் பண்ணி என்ற கொடுங்கன்னு ஆகஸ்டுக்குள்ள கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இத கொண்டு கொடுத்திருப்பாங்க. இன்னும் ஒரு 4-5 நாள்ல ரிசல்ட் வர்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட 40 பேரை மாத்துறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 20 பேரை மாத்த போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். தொகுதிக்கு ஒரு பார்வையாளருங்கிற மாதிரி வர்றாங்க. தொகுதிக்கு ஒரு பார்வையாளருக்கு போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளரை போடுங்க. ஆனா அந்த தொகுதிக்குள்ள பொறுப்பாளர் ஒரு 4 தொகுதியில இருக்குன்னா அதுக்கு பொறுப்பாளர் வர்றவர் பழைய மாவட்ட செயலாளரை போட்டுறாதே, தயவு செய்து போட்டுறாதே. அப்புறம் நீங்க அந்த பருத்தி முட்டை குடவுல இருந்தா தான் நல்லா இருக்கும். இதுல பல மாவட்ட செயலாளர்கள் வேலை பார்க்கலாங்க. பல மாவட்ட செயலாளர்கள் தான் மட்டும் ஜெயிச்சா போதும்னு நினைச்சாங்க. பல மாவட்ட செயலாளர்கள் இவன் ஜெயிச்சான்னா நமக்கு மந்திரி பதவிக்கு ஆபத்தா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி அவங்கள தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் தலைமையில தெரியணும். இன்னைக்கு ஒரு மாநில துணை மாநில செயலாளரா போடுறீங்கன்னா அதுல உள்ள அந்த ஏற்கனவே மாநில துணையில இருக்கலாம் பாத்தீங்களா, அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களை போடுங்க. மீனா ஜெயக்குமாருக்கு முரசொலியில வராம உடனே பதவி கொடுத்தீங்களா, ரெக்கமெண்டேஷன் வருது உடனே சேர்த்துக்கிறீங்க, உடனே பண்ணிடுறீங்க. அன்னைக்கு சக்கரை சரவணை நீங்க சேர்த்திருந்தா, அதே மாதிரி பெரிய குளத்துல ஒருத்தர் அப்பாஸ் கான் ஒருத்தர் ஏற்கனவே நகர் செயலாளர் இருந்தாரு. நீங்க மாநில துணை செயலாளர் இருக்கீங்க, திமுகவை கடுமையா விமர்சனம் பண்றான். அவனை போய் நீங்க எப்படிங்க பாப்பீங்க? கேட்டா ஒருத்தர் எங்க திருநெல்வேலியில இருந்து அயலகணி அமைப்பாளர் அவர் எனக்கு மெசேஜ்ல எழுதி இருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் நினைச்சுக்கிறீங்களா? நீங்க ஏங்க அவர் வேற இது இதுக்காண்டி போயிருக்காரு. அவர் அந்த இதுல இருக்காரு, நீண்ட காலமா இருக்காரு, அதனால போய் பார்த்தாரு. ஏங்க அதனால பார்க்கலாம். நீங்க ஒரு திமுகவின் அமைப்பாளர், நீங்க தொழில் ரீதியா நீங்க அந்த விளையாட்டு அமைப்பு சார்பில் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா அவர் அமைச்சர் ஆனதுக்கு நீங்க போய் எப்படி நீங்க போய் இது கொடுப்பீங்க? எங்க திமுக ஒருத்தன் விமர்சனம் பண்ணுவான், அவனை போய் நீங்க போய் சந்திச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு கனிமொழி அவர்கள் பாராளுமன்ற வளாகத்துல இந்த ஜோதிமணி இருக்கா பத்திலா மாத்தி பேசி அன்னைக்கு கனிமொழி அவர்களை இந்த பொம்பளை தான் போய் இந்த ஜோதிமணி தான் கம்பல்சரியா போய் கட்டி பிடிக்கிறாப்ல. குறைஞ்சபட்சம் வேணாமா, உங்க உறவு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கணும். கனிமொழி தடுக்கல. அவங்களும் கட்டி அணைச்சு இது பண்ண போகும்போதுதான் அந்த கட்சிக்கார பூரா கோவப்பட்டு எழுதுனா. திமுக அதுதான் ஜனநாயகம். திமுக தலைவர் தவிர்த்து உதயநிதி கனிமொழியா இருந்தாலும் தவறுதாங்க. அதுதான் இந்த இயக்கத்தில் நாங்க இருக்க காரணம். உணர்வாளர்கள் இந்த இயக்கத்தில் தொடர்றதுக்கு காரணம் தன்னுடைய எண்ணத்தை பிரதிபலிக்க முடியும். என்னுடைய எழுத்துக்கள்ல நான் எழுதுனதுல பேசுனதுல பல பேர் என்னை கமெண்ட் பண்ணலாம், பல பேர் என்னை திட்டலாம், நீ ஜாதி ரீதியா பண்ற எல்லாம் திட்டலாம். அது என்னுடைய கருத்துங்க. நீ உனக்கு கருத்து இருந்துச்சுன்னா உன்னுடைய பதிவுல போட்டுக்க, அதை பத்தி இல்ல.